அம்மா புரியாம பேசாதம்மா. எனக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய கம்பெனில இருந்து, அதுவும் நல்ல போஸ்டிங்க்கு. என்னையே நீ கோமாளியாக்கிட்டல. நந்தினி பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். அவ எங்க? அவ ஆளைய காணோம். 4 எழுத்து படிச்சுட்டோங்கிற திமிர்ல இருக்கியா நீ? அதென்ன நான் சொல்ல சொல்ல கேட்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்க? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நந்தினி. நாளைக்கு நீ இன்டர்வியூக்கு போயிட்டீனா என் அண்ணன் குடும்பம் என் தங்கச்சி குடும்பம் அங்க வந்து நிக்கும் போது என் பொண்ணு வீட்டுல இல்லன்னு சொல்லி என்ன அசிங்கப்பட சொல்றியா? அம்மா அதெல்லாம் என்னால முடியாதுரி. நீ எங்கேயும் போக கூடாது, வீட்லயே இரு. அம்மா ஓ இல்ல, நான் போயே ஆகணும். அதெல்லாம் முடியாது, நான் சொல்றதுதான். பா வாப்பா கரிகாலா, எப்ப வந்த? இப்பதான் அத்தை. உட்காருப்பா. நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் அத்தை, இருக்கட்டும், பரவாயில்ல. இருப்பா, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாமா ப்ளீஸ் மா. ஏய், நான் இன்டர்வியூக்கு போயே ஆகணுமா? நான் தான் வேணான்னு சொல்றேன்லடி. அத்தை என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்ன பிரச்சனை? அதை ஏன்பா கேக்குற? நாளைக்கு பூ வைக்கிற சடங்கு இருக்குல்ல, இவ என்னடான்னா நாளைக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காப்பா. மா ப்ளீஸ் மா, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பவாவது தாமா கிடைக்கும். திரும்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்டர்வியூ எனக்கு வரும்னு சொல்லவே முடியாது. அத்தை எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கரிகாலா? நந்தினி எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க? அவ படிச்ச ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு தானே. இப்ப நீங்களே வேலைக்கு போக வேணாம்னு சொன்னா எப்படி அத்தை? அப்பா, நான் அவளை வேலைக்கே போவேனான்னு சொல்லலப்பா. நாளைக்கு பூ வைக்கிற விசேஷத்தை வச்சுக்கிட்டு போகாதன்னு தான் சொல்றேன். மா ஏய், நீ சும்மா ரெடி. அத்தை அதான் நந்தினி சொல்லுதுல, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்போதான் வரும்னு. அப்ப வரும்போது தானே போக முடியும். நல்லா சொல்லு. அத்தை அடுத்த வாட்டி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்றது? வீட்ல உட்காந்து மாவு அரைக்க வேண்டியதா? என்னடி? பூ வைக்கிறது முக்கியமா இல்ல வேலை முக்கியமான்னு கேட்டா எனக்கு வேலை தான் முக்கியம்னு படுது அத்தை. கரெக்ட். என்ன கரிகாலா, நீயே இப்படி சொன்னா எப்படி? அட ஆமா அத்தை, அன்னைக்கு வட்டிக்காரங்கிட்ட நம்ம என்ன எழுதி கொடுத்தோம்? நந்தினி வேலைக்கு போய் அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவான் தானே எழுதி கொடுத்தோம். அப்ப நந்தினி வேலைக்கு போனாதானே அந்த கடனை அடைக்க முடியும். இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அத்தை. இதுல கிடைக்கிற வேலையை வேணான்னு சொன்னா எப்படி? அப்பா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா நாளைக்கு பூ வைக்கிற விசேஷத்துக்கு இவ இல்லாம எப்படிப்பா? இப்ப இதான உங்க பிரச்சனை. சரி, நாளைக்கு பூ முடிக்கிற சடங்கு எப்ப? என்ன காலையில 10ல இருந்து 11:30 மணிக்குள்ள சொல்லிருக்காங்க.